காமிக்கலாமா? 3 2 1 சொல்லு. வாங்க எல்லாரும் guys, welcome back to our channel Dinamu Vlogs. இந்த வீடியோ thumbnail பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோன்னு. ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இது வந்து இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீலாக பண்ணல, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தோம். நாளைக்கு நாங்கள் தம்பி ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறோம், மறக்காமல் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை கேட்டே இருந்தீங்க. ஃபேஸ் ரிவீல் இப்போ பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க, ஆல்ரெடி நாங்கள் பண்ணல, அது வேறு சேனலில் ஃபேஸ் ரிவீல் ஆயிடுச்சு. அதை பார்த்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நாங்கள் அவங்க பையன் ஃபேஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டோம், இவங்க சேனலில் பார்த்துட்டோம், அவங்க சேனலில் பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பரவாயில்ல, அது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட ஃபேமிலிஸ் வந்து அந்த அளவுக்கு யாரும் பார்க்கல. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் சரியாவே பார்க்கல, ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் காட்டுங்க, ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் காட்டுங்க. இன்னொருத்தவங்க எல்லாம் மூக்கு தனியா போட்டோ எடுத்துருப்பாங்க, வாய் தனியா போட்டோ எடுத்துருப்பாங்க. அப்படிலாம் எதுக்கு கேட்குறாங்கன்னே தெரியல. அப்புறம் இப்போ வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, பேஜ்ல வந்து கமெண்ட் வந்துட்டு இருக்கு, எப்பதான் உங்க குழந்தைய காமிக்க போறீங்க, சீக்கிரமா தம்பி ஃபேஸ் இது பண்ணுங்க. ஒரு பட்சத்துல இருந்தாலும் இன்னொருத்தவங்க எப்படின்னா, உன் குழந்தை தான் அதிசயமா பிறந்திருக்கா, சீக்கிரமா ஃபேஸ் ரிவீல் பண்ண முடியாதா அப்படி அவங்க பண்ணல. ஏன்னா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, நாங்க பண்ணலங்கும் போது ரிப்ளையும் பண்ணல. உனக்கு மட்டும் தான் குழந்தை பிறந்த மாதிரி நீ வந்து இது பண்ணாத, ஓவரா பண்றீங்க அப்படி இப்படின்னு. அப்புறம் என்ன சொல்றது, அதுக்கு அப்படின்னு பார்த்தா உலகத்துல யாருக்கு குழந்தை பிறந்தாலும் எடுத்து யூடியூப்ல தான் போடணும் போல, அப்படி இருக்கு நிலைமை. இப்போ அவங்க பண்றதுதான் தெரியாது. எனக்கு என் குழந்தை அதிசயம் தான். எங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷல் தான், காட்ஸ் கிஃப்ட் தான் எங்க பையன். அப்புறம் வந்து நிறைய பேர் தம்பியை வச்சு வீடியோ மட்டும் பண்றீங்க, ஆனால் ஃபேஸ் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிடுறோம், எதனால ஃபேஸ் காமிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வந்துட்டு கரெக்டாக 1 month ஆகணும். அந்த ஃபேஸ் எப்பவுமே வந்துட்டு பிறந்தோனையுமே ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, கண்ணாடி முன்னாடி காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து வயசானவங்க சொல்கிற விஷயம்தான். அதனால நான் கேட்டப்போ வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு சரி ஓகே 3 மாதத்தில் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம், பண்ண வேண்டாம்னு ஒரு இதில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் கேட்கும்போது அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இப்போ காட்டலாமா எப்படிமா அப்படின்னா, 1.5 மாதம் ஆகி தொட்டில் சீர் பண்ணியாச்சு, பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு பூஜை பண்ணோம்ல, என்னமோ அவனுக்கு வந்து இந்த தீட்டுக்கலையை ஒரு பூஜை பண்ணோம். அந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் எந்த கண்ணும் அந்த மாதிரி எதுவுமே படக்கூடாதுன்னு அந்த பூஜையை பண்ணது. யாரும் வச்சாலுமே அதெல்லாம் உண்மையான்னு தெரியாது. ஆனா சொல்றத நம்பிதான் ஆகணும். அதனாலதான் நாங்க இவ்வளவு நாள் காட்டாம, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நாங்க பண்ணிட்டோம். இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆக போகுது, ஆல்மோஸ்ட் கணக்குக்கு 2 மாசம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஆக போகுது. இப்ப என்னன்னா, அது தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, பிறந்த உடனே போட்டோ எடுத்து போறது, வீடியோ எடுத்து போறதெல்லாம் அது வந்து இப்ப பழக்கமாயிடுச்சு, எல்லாருக்குமே அது ஒரு பழக்க வழக்கமாயிடுச்சு. குழந்தை பிறந்த உடனே வீடியோஸ் எடுத்து நம்ம சோசியல் மீடியா அப்லோட் பண்றதெல்லாம் நிறைய இதாயிடுச்சு. நிறைய வாட்டி இப்ப ரீசெண்டா கூட போட்டேன். எனக்கு வந்து ஸ்டோரி தான் என்னோட ஃப்ரெண்டு, ஸ்டோரி தான், ஸ்டேட்டஸ் கூட அந்த அளவுக்கு நான் வைக்க மாட்டேன். வாட்ஸ்அப்பே மோஸ்ட்லி போறது அதான், இன்ஸ்டா தான். ஸ்டோரி தான் என்னோட ஃப்ரெண்டு, அது கூட தான் ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே, என் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அங்கே தான் ஷேர் பண்ணுவேன். அதனால வந்துட்டு அதனால அவனை வந்து அதில் ஃபேஸ் தெரியாம மறைச்சு போட்டு இருந்தாங்க. இன்னொன்று, தம்பின்ட்டுல எந்த குழந்தையா இருந்தாலும் பிறந்தப்போ ஒரு ஃபேஸ் கட் இருக்கும், 1 மாதம் கழிச்சு ஒரு ஃபேஸ் கட் இருக்கும், 6 months கழிச்சு ஃபேஸ் மாறும், அந்த மாதிரி மாறிட்டே போகும். அதனால ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து இப்போ காமிச்சா அழகாக இருப்பான், பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான், அப்படி ஒரு இதை ரிவீல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இவ்வளோ டேஸ் கழிச்சு வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு தனியா ஒரு 3 ஐடியுமே ஒரே பொண்ணு தான், ஏன்னா 3மே ஒரே பேர் தான், சத்யபிரியா அந்த பொண்ணு தான் 3மே. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, நீங்க நான் நார்மலாவே சொல்லியிருக்கேன், என்னோட நார்மல் டெலிவரி தான் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, ஓகே. அப்புறம் பேபி எவ்வளோ வெயிட் இருந்தாங்க, அப்புறம் எத்தனை மணிக்கு பிறந்தாங்க, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, அதனாலதான் நான் ரிப்ளை பண்ணல. அதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னே தெரியல, அதனாலதான் ரிப்ளை பண்ணல. அதுக்கு அவங்க ஏதாவது தப்பா எடுத்துப்பாங்க. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டேன், தெரியாம அக்செப்ட் பண்ணிட்டு நான் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு, அவங்க பிக் ஃபேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு மற்ற எதுக்குமே ஆன்சர் பண்ணல. திருப்பி அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டே இருந்தாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல. சொல்லாம வேணாமான்னு தெரியல, அதனால நான் ரிப்ளை பண்ணல. ஏன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, எங்களுக்கு அது ஷேர் பண்ணணும்னு தோணலை. ஷேர் பண்ணணும்னு எப்ப தோணுதோ ஏன்னா அது வந்து பர்சனல், தம்பியோட பர்சனல், அது அவனுக்கே என்ன ஷேர் பண்ணலங்கிறத விட ஒரு வேலை இதுனா ஆயிருமோன்னு ஒரு பயம். இல்ல, நல்ல வெயிட்ல போறேன்னா
சொல்லப்போனா 3க்கு மேலதான் பிறந்தான். ம். அப்படி வேணா சொல்ல, எக்ஸைட்டா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியும். அது வந்து அவனுக்கே தெரியாது. அப்புறம் எதுக்கு அதை கொண்டு போய் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுறலாம். சரி, தம்பியோட ஃபேஸ் வந்து நம்ம காமிச்சிடலாமா? ம். தம்பி கீழே இருக்கான். இப்போ நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்தோடனே இங்கேயே வச்சு தம்பியோட ஃபேஸ் வந்து நாங்கள் காமிக்க போகிறோம். ம் ம். போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ம் நானும் வரேன். இது வந்து என் குழந்தையோட ஃபேவரட் பெட். பெட்டுக்கு மேலே வந்துட்டான் பாறேன். ஓகே, நீ காமிச்சிருக்க, நான் காமிச்சிட்டா? நீதான் காமிக்கிற. நான் தான் காமிக்கணுமா? ஏன் நீ காமி? பரவாயில்ல, நீ காட்டு. ஏன் யார் காமிச்சா என்ன? தூங்கிட்டு இருக்கான். இதில் ஒரு சடான தூங்கி முழிக்கணும்னே இல்ல, முழிச்சுட்டான். அரை தூக்கத்தில் இருக்கான் தம்பி. தங்கம் சரி, பட்டு சுட்டி. தூங்கும் போதே நம்ம காமிச்சிடலாம். பையனுக்கு ஒரு பேர் வச்சுக்க, பட்டு சுட்டி. சரி, காமிச்சிடலாமா? இரு எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, காமிக்கலாமா? 3, 2, 1 சொல்லு. 3, 2, 1. வாங்க பாருங்க, இவன் தான் எங்கள் அழகு பையன். மூஞ்சி மறைக்கிறான் பாரு. டீச்சலாம் தூக்கம், நல்ல தூக்கம் அவனுக்கு. சரி சரி. அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் அழுக ஆரம்பிச்சிடும். ரேடு கையில் எடுத்து வச்சுக்கிறேன். சரிடா சரிடா தங்கண்டா. பெட்டை பிடிமா, பெட்டை பிடி. வாங்கடி வாங்கடி. சிம்ரன் மாதிரி இடுப்பு காமிச்சிட்டு எப்போ பார்த்தாலும். இப்போ வந்து பாருங்க என் பையனை. எப்படி ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். இங்கே பாருங்க தங்கப்பிள்ள, ஹாய் சொல்லுங்க. தங்கப்பிள்ள உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, ஹாய் சொல்லுங்க. ஓகே கைஸ், எல்லாம் பார்த்துட்டீங்களா செல்லக்குட்டிய? சரி ஓகே. பையனை பார்த்துன்னே நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிறந்தோடனே நான் சொல்லிட்டேன் அம்மு மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மு மாதிரி தான் ஃபேஸ் கட்டு இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு யார் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்க தங்கம். இப்படி ஒரு போஸ்ட் கொடுங்க பார்க்கலாம். யாருமா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டு குதிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அழுக ஆரம்பிக்கிறான், ஏன்னு தெரியல. சரி தங்க சரி தங்க. சரி சரி சரி, தோல்ல போட்டுக்கிறேன். தோல்ல போட்டாதான் அமைதியா இருப்பான். பழகிட்டேன் அப்படியே. பழக்கல, ரீசெண்டா தான் பழகிருக்கான். தோல்ல போட்டா மட்டும் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம்ல, ஃபர்ஸ்ட் தடுப்பூசி போட்டு வந்ததுல இருந்து கையில வச்சு பழகிட்டேன். பக்கத்துல படுக்க வச்சு பழகினோடனே அவனுக்கு அந்த ஹீட்டுக்கு வந்து பழகிடுச்சு. இங்கதான் தூங்கணும், இங்கதான் நல்லா இருக்கு, அதமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கே பழகிடுச்சு இருக்கு. அப்படியே சொல்றாங்க, இந்த மாதிரி பழக்கினா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வச்சா மட்டும் தான் அழுக மாட்டேங்கிறான். தூங்கினதுக்கு அப்புறம் பெட்ல படுக்க வச்சாலும் அழுக ஆரம்பிச்சிடறான். கையில இருந்தா மட்டும் தான் அழுகாம இருக்கான். எல்லாரும் காசு முடிஞ்சிருச்சா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா? வேணாமா? சரி ஓகே. ஓகே கைஸ், அவ்வளோதான். தங்க பையனை பார்த்துக்குவாங்க எல்லாரும். அவன் மறந்துட்டான், தூங்கிட்டானா? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அழகா இருக்கானா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லாமே கமெண்ட் வரும் எனக்கு தெரிஞ்சு. அதனால சொல்லி எக்ஸ்ட்ரா வேணாம், இது இப்படியே இருக்கட்டும். சரி தாங்க சரி தாங்க, நீ சொல்லிடு. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் நான் என்ன சொன்னேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் ரெகுலரா நோட்டிஃபிகேஷனா உங்களோட ஃபோனுக்கு வரும். தம்பி கூட வேற ஏதாச்சும் வீடியோ போடலாம் அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். எனக்கு பை பாய்.